இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 34 அங்கே 5 வாசிக்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கனெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக சோதனையிலிருந்து வெளியே வா. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ உலகத்திலே நீங்கள் நாளும் சோதிக்கப்படுகிறோம். பிசாசானால் சோதிக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மளை சோதிப்பவரல்ல. அப்படிப்பட்ட சோதனை இருக்கிற நமக்கு ஆண்டவருடைய குணம், ஏதோ ஒரு குணம் நம்மளை பிடித்து இழுக்கின்றன என்று இன்னமும் தேவனை மேன்மைப்படுத்துவது எண்ணத்தோடு நீங்கள் நாளும் ஆண்டவர் அநேக வேளை அந்த சோதனையை அனுமதிக்கிறார். அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள வேண்டும். எனவே ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரிய குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து நீங்கள் நாளும் மீட்டு வர வேண்டும். அந்த ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் செழிப்பாக சமாதானமாக நீங்கள் நாளும் வாழ வேண்டும். அவளை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார், அப்படியே தான் சோதனை நிறைந்த இந்த நேரத்திலே நீங்கள் நானும் அந்த கிறிஸ்துவை பரிவோடு கண்மணி போல நீங்கள் நாளும் நோக்கி பார்க்க வேண்டும். சோதனை வரும்போதுதான் சோதனை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான். அநேக வேளை சிறிய சிறிய சோதனை வரும்போது நீங்கள் நாளும் இயேசு கிறிஸ்து விட்டு விலகி செல்கிறோம். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமாதானத்தையும் ஆண்டவர் சந்தோஷத்தையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அப்படியேப்பட்ட ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்கு செய்கிறார். எனவே சிறுமையில் அறிந்து விட்டார்கள். எனவே எப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஆண்டவர் சகித்தார் பாருங்க. அவர்களை கலங்கடைக்காது சூறவையே மாட்டார். நாளுக்கு நாள் அவருடைய கடமைகள் அதிகமாகலாம், சோதனைகள் பாரமாகலாம். ஆனாலும் ஏன் தெரியுமா, அதற்கான பலத்தை ஆண்டவர் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை கிறிஸ்துவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் எப்படியப்பா நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவிடம் கேட்டு மன்றாடுங்கள். அப்பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். எந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அறிவு உங்களுக்கு காட்டப்படும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் மேல் விசுவாசையும் நம்பிக்கையும் பெருகும். ஒருபோதும் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து அவிவிசுவாசத்தோடு நீங்கள் இராதபடி நீங்கள் அப்படி இருக்குமானால் முறுமுறுப்பீர்கள். எனவே நம்முடைய இரட்சகர் நம்மளை பாதுகாப்பார். எப்படி அங்கே தானியேலுடைய நண்பர்கள் சொன்னார்கள், நீங்கள் தப்பி வைக்காமல் போனாலும் அவங்க சொன்னார்களே, நீ நிறுத்தின சிலையை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி அக்கினியிலே போட்டபொழுது நீ தப்பி வைக்காமல் போனாலும் சரி, ஆனாலும் நான் சிலை வணங்க மாட்டேன் என்று சொல்லி அந்த தேவனை உயர்த்தி படுத்தார்கள். எவ்வளோ பெரிய சோதனை வந்தது. தேவனுக்கு பிரியமான பிள்ளை, ஒரு சிறிய சோதனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ள ஆண்டவரை உயர்த்தி பிடிங்கள். ஆண்டவர்கள் மத்தியிலே எப்படி தானியேல் நண்பர்கள் மத்தியிலே அக்கினியின் மத்தியில் உலாவிய தேவன், அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நீங்கள் வாழக்கூடிய வீட்டிலே ஆண்டவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டு அதிலிருந்து மீட்டுக்கொள்வார். அந்த 3ஆம் 4ஆம் நம்முடைய சாயல் தேவகுமாரனை போல சொன்னார்கள். எனவே அந்த சாயலை மற்றவர்கள் காண வேண்டும் என்று சொல்லும்போது உங்களுடைய விசுவாசமான ஒரு வாழ்க்கை சோதனையிலிருந்து ஆண்டவர் வெளியே வர உங்களை அழைக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.